தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரம் சேர்ந்த நாள்தான் வைகாசி விசாகம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால் இந்த நாள் வெற்றி தரும் நாள், கடன் குறையும் நாள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வழிபடும் நாள், வேலை தொழில் வளர்ச்சி தரும் நாள் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் செய்ய வேண்டியவை: காலை சீக்கிரம் எழுந்து குளிக்க வேண்டும். முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஓம் சரவணபவா மந்திரம் சொல்ல வேண்டும். பால் அபிஷேகம் செய்யலாம். சிவப்பு அல்லது மஞ்சள் மலர் அர்ச்சனை செய்யலாம். தேவையுள்ளவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம். இந்த நாளில் இதை செய்தால் சிறப்பு. வீட்டில் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணியர் பாடல்கள் கேட்பது நல்லது. குறிப்பாக கல்வியில் முன்னேற்றம், மனமைதி, குடும்ப ஒற்றுமை, பணவரவு இவற்றுக்காக பலர் இந்த நாளில் பிரார்த்தனை செய்கிறார்கள். தவிர்க்க வேண்டியவை: கோபப்படாதீர்கள். யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசாதீர்கள். அசைவ உணவு தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். வீண் சண்டைகள் வேண்டாம். வைகாசி விசாகம் என்பது ஒரு திருநாள் மட்டும் இல்லை, நம் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு ஆன்மீக நாள். முருகப்பெருமான் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.